அன்பான உறவுகள் அனைவருக்கும் இதுதான் திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நலகமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடன் பேச வரைக்கும் உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாத நன்றி பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடி 27/1/2025 இணைந்திருக்கின்றோம். மற்றும் ஒரு திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்த வண்ணம் வளமை போலவே இடம் நிகழ்ச்சிகள் சிந்தனை நேரம் பொறிச்சொல் அறிவு கலைஞம் இடம்பெற்றுக்கொள்ளும் ஜியானட்சன் அவர்களும் சற்று குணமடைந்து வருகின்றார். ஆகவே சற்று குறுகிய காலத்தில் அவர் ஓடி வந்து தன் நிகழ்ச்சியை செய்து கொள்வார். அந்த நேரத்தில் செல்வி நித்யானந்தன் அவர்கள் கேள்விக்கான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றார். அதனை தொடர்ந்து வருகின்றது அத்துடன் இன்றைய நாள் நேர நிகழ்ச்சிக்கு வர மாலை நேர நிகழ்ச்சிகள் வளர்ப்பை போலவே 5 மணியிலிருந்து ஆரம்பித்து கொள்ளும். சிந்தனை நேரம் பாலன் வேலுப்பிள்ளையர்கள் வணக்கம் வரங்கள். இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நல்லா உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் அதை எல்லாத்தோடும் உற்சாகத்தோடு இருக்கோம். சகோதரி நன்றி சகோதரி. அப்படி முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்றது பகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட அன்பு சகோதரர் பாமத்தின் அதிபர் குடும்பம் உட்பட மற்றும் சக அறிவான குடும்பங்கள், நேர்கள் குடும்பங்கள் மற்றும் அனைவருக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் பெண்டன் கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்தி கொண்டு சகோதரி. புதிய ஏற்பாட்டில யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10 - 21 முடிய புதிய ஏற்பாட்டில 355வது பக்கம் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இலக்கம் சகோதரி 442. இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமயமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவர் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவர் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவர் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவரவருடைய கிரியைகளின்படி அவரவருக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். ஆவியும் மணவாட்டியும் வா என்றார்கள். கேட்கிறவரும் வா என்பாராக. தாகமாயிருக்கிறவர் வரக்கடவர், விருப்பமுள்ளவர் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவர். விருப்பமுள்ளவர் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவர். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவர் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற பாதைகளை தேவன் அவர் மேல் கூட்டுவார். ஒருவர் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்கள் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் இருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவர்களை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை
உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அதிகார சோதரி இன்றோடு நிறைவிட்டது. நாளைக்கு புதிய அதிகார சோதனை சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். தூயாதி தூயவரே புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை உன்னுடன் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீராளின் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீராளின் உள்ளம் கழுவிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாவியன் பாவை நோய் நீக்கினீரே. தூயாதி தூயவரே புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை கேட்க வேகமாய் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக எம்மை சேர்க்க வேகமாய் வாருமே. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அன்பான தகப்பனே, இந்த மீண்டும் இந்த புதிய நாளை கடந்த கிருபைக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தின் உங்களிடம் ராஜா. எல்லோரும் உங்களது பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்லுவேன் தகப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களுக்கு பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினாலே நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க ராஜா. அப்படியே நீங்கள் பாவங்களை கழுவி ஆசீர்வதிக்க நினைச்சோம் தகப்பனே. மற்றும் தகப்பனே, அனைத்து குடும்பத்தை சார்ந்தீங்க ராஜா, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் உங்களுக்கு பிள்ளைகள் பிரயாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வழி சென்று இருக்கின்றார்களோ சென்றவிருக்கின்றார்களோ மற்றும் ஒவ்விடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்கள் சமூகம் கூட ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான தீங்கு விபத்துக்கள் ஆபத்துக்கள் கொள்ளை நோய்கள் ஏற்படாவண்ணம் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளை பாதுகாப்பாக பணியெடுத்த போறமைக்காகவும் இயேசுராஜனுக்கு 3 முறை கோடான கொண்டு தகப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் ஆசீர்வதித்து வறுமைக்கான அனுசோம் தாபனே. மற்றும் பாமத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழித்த ஜெபிக்கிறேன் சொல்லிக்கொண்டு விளவுடன் நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வணக்கம். நன்றி சொல்லி நன்றி வணக்கம். வணக்கம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் என்கின்றது திருப்பாடல் 98. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நலம் உற்சாகம். நீங்கள் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1772 ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் வாரம் என்று திங்கள் தினமுமாகும். இன்று திருகவை தீமோத்தேயு தீத்து புனித ஆஞ்சலா மெரிஷி அவர்களை நினைவு கூறுகின்றது. நேற்றைய தினம் வளமையாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். அதாவது தீமோத்தேயு தீத்துவுடைய இது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்றபடியால் அந்த வாசகங்களை மாற்ற முடியாது. அதனாலே திருச்சபை இன்று திங்கட்கிழமை தீமோத்தேயு தீத்து அவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது.
அன்பான உறவுகளே, எமக்காக தம் திருமகனை தந்த இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றையே கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகின்றேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். ஐயா, உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 22 30 வரை. அக்காலத்தில் ஜெருசலேமில் இருந்து வந்த மறைநூல் அறிஞர் இயேசுவை பெயல் செபுல் பிடித்திருக்கின்றது என்றும் பேய்த்தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றார் என்றும் சொல்லி வந்தனர். ஆதலால் அவர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உவமையாக சொன்னதாகும். சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? ஓர் அரசு தனக்கு எதிராகத்தானே பிரிந்தால் அவ்வரசு நிலைக்க முடியாது. ஒரு வீடு தனக்கு எதிராகத்தானே பிரிந்தால் அவ்வீடு நிலைக்க முடியாது. சாத்தான் தனக்கு எதிராகத்தானே எழுந்தால் பிரிவு பட்டு நிற்க முடியாமல் தொலைவான். முதலில் வலியவனை கட்டினால் அன்றி அவ்வலியவனுடைய வீட்டினுள் நுழைந்து அவனுடைய பொருள்களை கொள்ளையிட எவனாலும் முடியாது. கட்டின பின்புதான் அவனுடைய வீட்டை கொள்ளையிடுவான். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், மக்களுக்கு எல்லாம் மன்னிக்கப்படும், பாவங்களும் அவர்கள் சொல்லும் தெய்வ நிந்தனைகளும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியை நிந்திப்பவன் எவனும் ஒருபோதும் மன்னிப்பு பெறான். என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவான். அசுத்த ஆவி அவரை பிடித்திருக்கின்றது என்று அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையிலேயே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இன்று தரக்கூடிய இந்த அதிமுக்கியமான பகுதி என்னவென்றால், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், மக்களுக்கு எல்லாம் மன்னிக்கப்படும், பாவங்களும் அவர்கள் சொல்லும் தெய்வ நிந்தனைகளும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியை நிந்திப்பவன் எவனும் ஒருபோதும் மன்னிப்பு பெறான் என்பதுதான். நீ கொலை செய்தால் மன்னிக்கப்படுவாய், கொள்ளையடித்தால் மன்னிக்கப்படுவாய், வேசித்தனம் செய்தால் மன்னிக்கப்படுவாய். அதோடு இந்த உலகத்திலே 10 கட்டளைக்கு எதிராக செய்யக்கூடிய அத்தனை கட்டளைகளும் மன்னிக்கப்படும், பாவங்களும் மன்னிக்கப்படும். மன்னிக்கவும் கட்டளைகள் அல்ல, பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே இன்று இயேசு வற்புறுத்தி சொல்லுவதாவது, இதை சபைகளுக்கு, கத்தோலிக்க திருச்சபையிலே பரிசுத்த ஆவியாலும் நீரினாலும் நெருப்பினாலும் ஞானஸ்நானம் பெற்று, அந்த ஞானஸ்நானம் அந்த திருமுழுக்கு சரியில்லை என்று சொல்லி சபைகளுக்கு ஓடி போகும் அவமானமுள்ள கிறிஸ்தவர்களுக்கு என்று இயேசு இந்த சாட்டியடியை கொடுக்கின்றார். நீங்கள் எந்த சபைக்கும் போகலாம், ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை உதறிவிட்ட இந்த செய்கையானது எந்த காலத்திலும் மன்னிக்கப்படாது. அது உங்களுக்கு சாபமே சாபம்தான், சாபத்தை விளைவிக்கும். இந்த சாபம் 7 தலைமுறைக்கும் உங்களை நிந்தனையாக்கும் என்று சொல்லி வேதாகமம் கூறுகின்றது.
ஆகவே இன்று வேதம் போதிப்பதென்று சொல்லி பல பேர், அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில இருந்தே பிரிந்து போன எத்தனையோ சகோதரர்கள் இருக்கின்றார்கள். என்னென்று கேட்டால் நாங்கள் வேதம் போதிக்கின்றோம் என்கின்றார்கள். இந்த பகுதிகளை எல்லாம் அவர்கள் வாசித்து காட்டுவதில்லை. சொல்லுவார்கள், கொட்டுங்கள், அதாவது 10 கொடுங்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் புனித பவுலடிகளார் இந்த நற்செய்தியிலே இந்த அவருடைய தன்னுடைய திருமுகத்திலே, என்னுடைய ஊழியத்துக்காக நான் யாரிடமும் கை நீட்டி எதுவும் வேண்டியதில்லை என்று கூறுகின்றார். என்னுடைய, அதாவது அவர் இந்த கூடாரம் செய்யும் தொழில், அதாவது கூடாரம் பின்னும் அந்த தொழிலைத்தான் அவர் செய்து வந்தார். அது ஒரு பரம்பரை தொழில். ஆகவே இந்த தொழிலை கொண்டுதான் நான் என் கையால் நான் சம்பாதிக்கின்றேன். யார்கிட்டையும் நான் 10 என்று சொல்லி நான் இந்த ஊழிய பாதையிலே நான் தேடவில்லை என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆகவே அன்பான கிறிஸ்தவர்களே, அதாவது கத்தோலிக்க திருச்சபையிலே ஞானஸ்தானம் பெற்று அந்த ஞானஸ்தானம் சரியில்லை என்று சொல்லி போய் இன்னொரு திருமுழுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லி நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்கள் பாவம் எந்த காலத்திலும் மன்னிக்கப்படாது. நீங்கள் ஒரு துரோகிகள், அதாவது கிறிஸ்துவை புறந்தள்ளி விட்டவர்கள் என்று வேதாகமம் இங்கே அறிவுறுத்து கூறுகின்றது. இது யாரும் சொல்லவில்லை, இயேசு சொல்லுகின்றார். அதாவது இயேசுவின் நாமத்தை வைத்துகின்று உலகமெங்கும் பறை தட்டி கொண்டு நீங்கள் ஞானஸ்தானம் என்று சொல்லி 2வது ஞானஸ்தானம் திருமுழுக்கு என்று சொல்லி சொல்லிக்கொண்டு திரிகின்றீர்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அப்போது உங்கள் குள்ள மனமும் தீய புத்தியும், நீங்கள் எந்த வழியில் நீங்கள் பணம் சம்பாதிக்கின்றீர்கள், இந்த அப்பாவி கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை நீங்கள் எப்படி நீங்கள் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கின்றீர்கள் என்ற அந்த விவரம் உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் நீங்கள் இதை தேட மாட்டீர்கள். ஏனென்றால் இங்கேதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் இருக்கின்றது. ஆகவே அன்பான மக்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களே, என்று உங்களுக்கு அருகில் வந்து நான் வேதம் போதிக்கின்றேன், இதோ கிறிஸ்து அங்கே வருகின்றார், இங்கே வருகின்றார் என்று சொல்லி நான் நம்பாதீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். ஆகவே அன்பான உறவுகளே, இது உங்களுக்கு ஒரு சாட்சியடியாக இருக்கட்டும். இன்றைக்கு இயேசு சொல்லுகின்றார், அதாவது தெய்வ நிந்தனைகளும் பாவங்களும், அவர்கள் சொல்லும் தெய்வ நிந்தனைகளும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியை நிந்திப்பவன் எவனும் ஒருபோதும் மன்னிப்பு பெறான். காரணம், இதே பரிசுத்த ஆவியாலேயே அந்த கிறிஸ்து ஜோர்தான் ஆற்றிலே பரிசுத்த இஸ்னாபக அருளப்பரின் கையினாலே திருமுழுக்கு பெற்றார். ஆகவே நான் இதோடு இன்று முழுக்கியமாக சொல்ல வேண்டிய எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் நான் நேரம் எடுத்து விட்டேன். ஐயா பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஐயாவுடைய நேரமும் வந்துவிட்டது. ஆகவே நான் இதோடு நிறுத்திக் கொள்ளுகின்றேன். இன்னும் ஒரு முறை நாம் இதை பற்றி பேசுவோம். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசை வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி, அதாவது மத ஆன்மீக பாலம் தரும் திரு ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே, மீண்டுமாக நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி உலக தமிழ் மொழி நாள் மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கியே, நன்றி. மிக்க மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்பன்சர் வணக்கம். பாருங்கள். வணக்கம் வாணியவர்களுக்கும் ஐயாவுக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது சிந்தனை, உலகங்கும் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டோம். அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். யாழினை மீட்டிய ஆண்டவரை புகழ்ந்தேற்றுங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். இன்று யாழ்ப்பாணத்தில் பண்டியந்தாழ்வை சேர்ந்த குருவானவர் அமலமணி தியாகிகள் சபையில் அவரே அந்த பாண்டியந்தாழ்வு அன்னம்மாள் கோயிலையும் ஆரம்பித்தவர். தோலகட்டி என்ற இடத்தில் நீண்ட காலமாக எத்தனையோ குழுக்களை உருவாக்கி அங்கு சேவை செய்தவர். அவருடைய மறைவை நாங்களும் நினைவு கூர்ந்து கொண்டு அவருக்கு நித்திய இழப்பாற்றிய கொடுத்தருள வேண்டும் என்னும் தோமஸ் அடிகளார் அவர்களுக்கு நித்திய இழப்பாற்றிய கொடுத்தருள வேண்டுகின்றோம். நீத்திய நிலை பாட்டியை எவருக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக, நீதிமான்களின் நினைவு
என்றும் நிலைத்திருக்கும். வீரம் மன்றாட்டை கேட்டருளும். ஆந்தர் அனைவரும் உம்மிடம் வருவாம். நீதிய இளைப்பாற்றியை அனைவருக்கும் ஒரு தருணம். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். அவர்கள் சிந்தனையா? வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம், வாருங்கள். வணக்கம் ராம்நா குருக்களையா. அதிபர் அவர்களுக்கும் அடுத்து பாமு உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். எனது கிறிஸ்தவ நற்சிந்தனையாக சமாதானத்தின் மாபெரும் வாசலாக ஜூபிலி 2025 ஆண்டை பாப்பாண்டவர் பிரகடனப்படுத்தியுள்ளார். உலகம் முழுவதும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி முடித்து விட்டோம். ஒரு உன்னத காலமாக அமைந்திருந்தது. இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் ஜூபிலி 2025 ஆண்டின் ஆரம்பமாக அமைவதுடன் உலகத்தின் மாபெரும் அழைப்பு ஒன்றை உறுதி செய்யும் வகையில் கருணை, இரக்கம், மறுமலர்ச்சி, பகிர்வு மற்றும் சமாதானம் போன்றவற்றை அடித்தளமாக கொண்டு அமைந்திருந்தது. ஜூபிலி ஆண்டின் மைய கருத்து கருணையின் வாசல் என்பதாகும். இது தனி மனித வாழ்க்கையிலிருந்து சமூக அமைப்புகளின் மீது வரை பரந்து விரியும் ஒரு அழைப்பு. கிறிஸ்து பிறப்பின் 2024 இப்புதிய காலமானது இயேசுவின் பிறப்பு வழியாக உலகிற்கு சமாதானம் மற்றும் நம்பிக்கை வந்ததை நினைவுகூறுகின்ற காலமாக அமைந்துள்ளது. இவ்யூபிலி ஆண்டின் தொடக்கத்தில் இந்த கருத்துக்களை மேலும் ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் மனு உருவம் முழுமையிலும் தாழ்மையிலும் திகழ்ந்தது. அவரின் பிறப்பு தாழ்மையான வடிவில் அனைத்து மனிதர்களுக்கும் அமைதியின் உருவமாக அமைந்ததுடன் அவரது கருணை எவ்வாறு அனைவரும் வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டியது. சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டில் கிறிஸ்து பிறப்பு நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை நினைவூட்டுகின்றது. கருணை நிறைந்த உள்ளமும் பகிர்ந்து கொள்வதற்கான மனப்பான்மையும் நம்மை சுற்றியுள்ள உலகம் மாற்றம் என்ற மைய பொருளில் சிந்தித்து செயல்பட அழைக்கின்றது. நன்றி, வணக்கம் வாணி. மிக மிக நன்றி. நீங்கள் எப்படி கொஞ்சம் சுகமா, பரவாயில்லையா? சுகமா இருக்குதான், வலி இருக்குது. இப்ப கூட 2 நாள் போக தானே கூடுது, அதுடனே தெரியாது. திரப்பிக்கு ஆக்கள் வருவினண்டைக்கு ஒரு மாதம் ஆகின்றது. குணமடைந்து வாருங்கள், ஓடி வாருங்கள். நன்றி ஜான்சர்களே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வஜிதா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வஜிதா மோம்பட்டர்கள் சிந்தனைக்காக வந்திருக்கிறீங்க. ஆமாம் வாணி, சிந்தனை தந்து போட்டு நான் வழியான போக வேணும். அனைவருக்கும் சிறப்பான சிறிய சிந்தனையா தாங்க. ஐயோட நேரம் முடிந்து விட்டது. ஆமாம், அப்படின்னா நான் அடுத்த வாரங்கள் தொடர்ந்து கொள்கின்றேனே. நீங்களும் சிறிய தந்துட்டு செல்லுங்க. இந்த என்ன சொன்னா, இஸ்லாம் கூறும் விருந்தோம்பலை பற்றி நான் சொல்ல போறேன். விருந்தோம்பல் இந்த முந்தியெல்லாம் ஆரம்ப காலங்கள்ல அந்த விருந்தோம்பல் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதிகமாக ஒரு கல்யாண வீடு அடிக்கலாம், ஒரு வீட்டுக்கு வேலி கட்டுற வேலை இருந்தாலும் அந்த அயலவர்களை கூப்பிட்டு நாங்கள் சாப்பாடு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவோம். ஆனால் இப்பொழுது இந்த எல்லாரும் இந்த பிஸி ஆயிட்டும், சுறுசுறுப்பாயிட்டும், அவங்களோட வேலை ஆயிட்டும், அது மிகவும் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த விருந்தோம்பலை வலியுறுத்துகின்றது. நாங்கள் கட்டாயம் அந்த விருந்தோம்பல் செய்ய வேணும். ஏன்னு சொன்னா அந்த விருந்தோம்பல் செய்யும் பொழுது எல்லார மனசும் அமைதியாகும், சந்தோஷப்படுவோம், நாங்கள் அவரத்தை பகிர்ந்து கொள்வோம். அதுல இந்த விருந்தோம்பல்ல மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா, வசதிக்காரர்கள் ஏழைகளுடன் நாங்க பிரிச்சு பார்க்க கூடாது. எல்லாரையும் அயலவர்களை நாங்க கூப்பிட்டு ஒரு விருந்தோம்பல் செய்யறோம்னு சொன்னா எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்க வேணும். அவங்கள அந்த விருந்தோம்பலுக்கு அழைத்தாக்கள் அவங்கள பாரபட்சம் இல்லாம பார்க்க வேணும். அதே போல அந்த விருந்தோம்பலுக்கு வந்தாக்களும் அதுல சில பண்பாடுகளோட நடந்து கொள்ள வேண்டும். என்னடா சாப்பிட்டு போட்டு அந்த சாப்பாடுல போய் குறைகளை நாங்க குற்றம் குறைகளை போய் வழியால கடத்தக்கூடாது.
அதிலேயும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நாங்கள் பொதுவாக இப்போ சில நேரங்களில் சில சாப்பாடுகள் சில ஆக்களுக்கு பிடிக்காம இருக்கும். அதை அவர்கள் கேட்டாங்கன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட உரிய ஆக்கள்கிட்ட நாங்கள் சொல்லலாம். அந்த இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி சமைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் சொல்லலாம். ஆனா அதை இந்த சபையில வச்சு அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி நாங்க சொல்லக்கூடாது. அந்த அந்த விருந்தோம்பலுக்கு மிகவும் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, எல்லோரையும் இணைத்து சொல்ல வேண்டும். ஒருவர் எங்களுக்கு விருந்தோம்பல் அழைத்திருந்தாருன்னு சொன்னா நாங்க ஏழாண்டு சொல்லக்கூடாது. உரிய காரணங்களுக்காக ஏழாண்டு சொல்லலாம். அவளை செல்ல முடியாத நோய் வாய்ப்பட்டிருந்தா அவங்க நாங்க வர முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களை எங்களை மதிச்சு சொல்லியிருந்தா கட்டாயம் அந்த விருந்தோம்பல்ல கலந்து கொள்ள வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. இப்ப எங்களுக்கு நோன்பு காலம் ஆரம்பமாக இருக்கின்றது. அடுத்த மாதத்தில் அது விருந்தோம்பல் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. நோன்பு திறக்கிறது இஸ்திகார் என்று சொல்லப்படும். அந்த விருந்தோம்பல் ஒவ்வொரு நாளும் அந்த நோன்பு திறக்கிற டைமில் அந்த விருந்தோம்பல் நடைபெறும். இந்த நாட்டில் இருக்கிறபடியா நாங்க சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த விருந்தோம்பல் ஒவ்வொரு குடும்பங்களாக அதை பிரித்து பங்கு போட்டு நாங்கள் செய்து கொள்வோம். இன்னும் கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். வாணி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். அணிந்த எல்லோருக்குமே மிக்க நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சிந்தனை போட்டிருப்பதாக சொல்லுகிறீர்கள். இந்த பக்கம் இல்லை, ஆகவே அதனை நாளை இணைத்துக்கொள்கின்றேன் என்று கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். அணிந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். வணக்கம். ஐயாக்கும் வாழ்த்து கூறி விடவரும் பணி கேட்டு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 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 வணக்கம்.